பார்க்கடலை கடைந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சாகா மருந்தான அமிர்த கலசம் வெளிப்பட அந்த தருணமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே இருந்த ஒப்பந்தம் முறிந்தது. அமிர்தத்தின் மீது ஏற்பட்ட பேராவலால் இரு தரப்பினரும் அதை தங்கள் வசப்படுத்த தீவிரமாக சண்டையிடத் தொடங்கினர். அந்த பரபரப்பான சண்டைக்கு மத்தியில் காக்கும் கடவுளான விஷ்ணுவின் வாகனமான கருடன் மின்னல் வேகத்தில் அந்த கலசத்தை பற்றி கொண்டு விண்ணில் பறந்தது. அந்த கலசத்தை பறிக்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் சண்டை நடந்தது. இறுதியாக அசுரன் ஒருவன் அதை எடுத்துக்கொள்ள தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். தேவர்களுக்கு அமிர்தத்தை திரும்ப பெற்றுத்தர விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். பேரழகு பொருந்திய மோகினி வடிவம் கண்டு அசுரர்கள் அவளது அழகில் மயங்கினர். தான் நடுநிலையுடன் அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பிரித்து கொடுப்பதாக மோகினி வாக்குறுதி அளித்தாள். அசுரர்களும் கலசத்தை அவளிடம் மனமு வந்து ஒப்படைத்தனர். மோகினி தேவர்களை ஒரு வரிசையிலும் அசுரர்களை மற்றொரு வரிசையிலும் அமரும்படி செய்தாள். தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை பரிமாறத் தொடங்கினாள். அசுரர்களின் வரிசையில் அமர்ந்திருந்த அசுரனாகிய இராகு மோகினியின் தந்திரத்தை புரிந்து கொண்டான். அவன் தேவரைப் போல வேடமிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவே அமர்ந்து அமிர்தத்தை ஒரு வாய்ப்பருகினான். சந்திரனும் சூரியனும் மோகினியிடம் இதை சுட்டிக்காட்ட மோகினி வடிவில் இருக்கும் விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் இராகுவின் தலையை துண்டித்தார். அமிர்தம் தொண்டையை தாண்டி செல்லாததால் தலைப்பகுதி இராகு என்றும் உடல் பகுதி கேது என்றும் விண்ணில் கிரகங்களாக நிலை பெற்றன. அமிர்தம் பருகி புத்துயிர் பெற்ற தேவர்கள் தங்கள் இழந்த வலிமையையும் பொலிவையும் மீண்டும் பெற்று அசுரர்களை தோற்கடித்து தங்கள் புகழை மீட்டெடுத்தனர். ஆகவே தர்மத்தின் சமநிலையை காக்க விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.